Hi friends, welcome to Barney TV. நம்ம இன்னைக்கு நிக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா BBQ சிக்கன். இந்த சிக்கன் சென்னையில ரொம்ப பிரசித்தி பெற்றது. சென்னை மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு முழுக்க கோயம்புத்தூர், திருச்சி எல்லா மாவட்டங்களிலும் இந்த சிக்கன் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. காரணம் என்ன? அவங்களோட தரமான சுவை, அதில் இருக்கக்கூடிய மசாலா டேஸ்ட். வழக்கமாக சிக்கனை வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு சாப்பிடுவோம், ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. சிக்கனை வந்து நல்லா சுட்டு கொடுப்பாங்க. அதனால ரொம்ப வித்தியாசமான முறையில் செய்கிறனால இங்கே சிக்கன் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது திருநெல்வேலிக்கு வந்திருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆக போகுது. நம்ம இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம VOC பார்க்குக்கு பின்னாடி BPL கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்தில் இந்த சிக்கன் ஸ்டால் போட்டிருக்காங்க. இது ஸ்பெஷல் என்னென்னா, ஒரு புல்லட்டில் அந்த கடையை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. இது ரொம்ப நல்லாவும் இருக்குங்கனால இங்கே நல்லா கூட்டம் வருது. நம்ம இப்போ உங்களோட சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்கவங்ககிட்ட இதோட டேஸ்ட்டு, இதோட மசாலா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். பிரதர் வாங்க, நீங்கள் இப்போ உங்கள் சிக்கன் சாப்பிட்ருக்கீங்க இந்த BBQவில். இது இங்கே சிக்கன் எப்படி இருக்குது, இந்த மசாலா டேஸ்ட் எப்படி இருக்குது, இதை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாளையங்கோட்டையில் எப்படி ஃபஸ்ட் டைமாக போட்டிருக்காங்க இது BBQ ரைடு. பப்ளிக் ரொம்ப நல்ல ஆமாம், இது டேஸ்ட்டாக இருக்கிறதுனால விரும்பி வந்து நாங்கள் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸு ரெகுலராக வர்ற மாதிரி அந்த டேஸ்ட் ரொம்ப அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது. நைஸ். அதாவது நம்ம இந்த எங்கள் ஊரில் அந்த கஸ்டமர் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதாவது ரொம்ப வித்தியாசமான முறையில் டேஸ்ட்டாகவும் இருக்குன்னு சொன்னாங்க. அதன்படி தான் அங்கே இருக்கக்கூடிய என்னென்னா, இந்த இங்கே இருக்க சிக்கனுடைய மசாலா வந்து ரொம்ப வித்தியாசமானதாகவும் நாக்குக்கு ரொம்ப சுவை ஊட்டுறதாகவும் இருக்குது. இதனால தான் இது தமிழகம் முழுவதும் இந்த BBQ ரைடு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதுவும் இந்த புல்லட்டில் கொடுக்கறனால இவங்க ரொம்ப வித்தியாசமான முறையில் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால பொதுமக்கள் எல்லாருமே நின்று இதை பார்த்துட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லை, சுவைக்கவும் செய்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளும் இங்கே சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நம்மளும் வழக்கமாக ஒரு படத்துக்கு போனால் ரிவ்யூ பண்ணுறோம், அந்த படத்தை பார்த்தா ரிவ்யூ பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த கடையில் நம்மளும் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குங்கிறத நம்ம இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக திருநெல்வேலி மக்கள் எல்லாருமே இந்த கடையை வந்து பார்த்து சிக்கன் சாப்பிட்டு எப்படி ரிவ்யூ என்ன டேஸ்ட்டில் கொடுக்காங்க, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த சிக்கனை சாப்பிட்லாம். இப்போது கரெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் பீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் இப்போ 130 ரூபா கொடுத்து வாங்கினேன். நான் இப்போ இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா 130 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். இந்த சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கண்டென்ட் கிடையாது. இது நல்ல ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டில் பாக்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது தரமாக. ஒரு 6 பீஸ் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த சிக்கன் எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப விலை கம்மியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 130 ரூபாய்க்கு நல்லா கொடுக்காங்க. ஒரு பிட் எலும்பு கூட இல்லை. அதாவது மீன் மாதிரியே இருக்குது. ஒரு மீனோட எனக்கு இது பார்க்கும்போதே நாக்கு ஊறுது அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சொல்லலாம், நல்லா காரமாக நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த பீஸ் வந்து நல்லா மீன் மாதிரி நல்ல அதோட வடிவமைப்பில் கொடுத்துருக்காங்க. சிக்கனையே வித்தியாசமாக இருக்குது. வழக்கமாக நம்ம திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா KFC இருக்குது, மேரிப்ரோன், இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. அங்கே ஆயிலில் மேக் பண்ணுவாங்க. இங்கே வந்து அந்த சிக்கனை வந்து சுட்டு கொடுக்கறனால வித்தியாசமான ஒரு டேஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த திருநெல்வேலி VOC பார்க்கிட்ட கண்டிப்பாக வாங்க. இந்த சிக்கனை டேஸ்ட்டு பாருங்கள். BBQவை பார்த்துட்டு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த வரைக்கும் தேங்க்யூ.